உண்மையிலேயே துரியோதனன் நல்லவரா கெட்டவரா? துரியோதனனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது? துரியோதனுடைய சிந்தனை எப்படிப்பட்டதாக இருந்தது? துரியோதனனை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? கேரளாவில் அவருக்கு கோவில் கட்ட வேண்டியதற்கு காரணம் என்ன? இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். மகாபாரதத்தை பற்றி நமக்கு தெரியாத கதைகளை, மகாபாரதத்தில் உள்ள தெரியாத சிந்தனைகளை பற்றி சிந்திக்கக்கூடிய நிகழ்வு தான், சிந்திக்கக்கூடிய பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி. இந்த மகாபாரதத்தில் பொதுவாக எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம், கௌரவர்களான அந்த 100 பேரும் துரியோதனனும் துரியோதனனுடைய தம்பிகளான கௌரவர்கள் எல்லாம் கெட்டவர்களாக இருந்தாங்க, பாண்டவர்கள் எல்லாம் நல்லவர்களாக இருந்தாங்க. இவங்க 2 பேருக்குமான யுத்தம் தொடங்கியது கௌரவர்களான கெட்டவர்களை அழித்து பாண்டவர்களான நல்லவர்கள் ஜெயிச்சிட்டாங்கன்னு தான் நமக்கான கதைகள் காலம் காலமாக சொல்லப்பட்டுக்கிட்டே வந்தது. சமீபத்தில் ஆனந்த நீலகண்டன் அவர்கள் எழுதின அஜயா என்கிற இந்த ஒரு புத்தகத்தை படித்தேன். ரொம்ப ஒரு அற்புதமான புத்தகம். ரோல் ஆஃப் டைஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அஜயா, த ரோல் ஆஃப் டைஸ் அப்படின்னு ஆனந்த நீலகண்டன் ஒரு அற்புதமான ஒரு ரிசர்ச் பண்ணி சொல்கிறாரு. அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? மகாபாரதம் என்பது ஒரு நடந்த நிகழ்வு. இந்த நடந்த நிகழ்வுகளில் பார்த்தவர்கள் அவர்களது பார்வையை கொண்டு அந்த நிகழ்வை பார்க்கிறார்கள், அந்த யுத்தத்தை பார்க்கிறார்கள், அந்த சம்பவத்தை பார்க்கிறார்கள், அந்த காப்பியத்தை பார்க்கிறார்கள். அந்த காப்பியத்தில் அவர்கள் உணர்ந்து கொண்டதை கதையாக மற்றவர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அப்படி சிலர் நல்லவர்களாக்கப்பட்டார்கள், அப்படி சிலர் கெட்டவர்களாக்கப்பட்டார்கள். ஒரு உண்மை தெரியுமா? கேரளாவில் போருவழின்ற இடத்துல மலநாடா கோயில்னு ஒரு கோயில் உள்ளது. அந்த கோயில் யாருக்கான கோயில் தெரியுமா? துரியோதனனுக்காக கட்டப்பட்ட கோயிலுங்க. அங்கே 3 சாமி சிலைகள் வச்சுருக்காங்க, தெய்வங்களின் சிலைகள் 3 சிலைகள் இருக்குது. யார் யார் தெரியுமா? சிவனா, பிரம்மாவா, விஷ்ணுவானா? கிடையாதுங்க. துரியோதனனுக்காகவும் அஸ்வத்தாமனுக்காகவும் கர்ணனுக்காகவும் அங்கே சிலை வைத்து அந்த மலநாடா கோயிலில் இன்றைக்கும் துரியோதனனை அந்த கிராமத்து மக்கள் வழிபட்டு கொண்டு வர்றாங்க. எவ்வளோ ஆச்சரியமான விஷயம்! ஒரு கெட்டவன்னு காட்டப்பட்டவருங்க, ஒரு தாக்கப்பட்டவருங்க, அவரை பின்பற்றக்கூடாதுன்னு இன்றைக்கு வரை நமக்கு சொல்லப்பட்டுகிட்டே இருந்தது. சொத்துக்காக ஆசைப்பட்டவர், பயங்கரமாக கோபப்படக்கூடியவர், இப்படியெல்லாம் சொல்லப்பட்ட அந்த துரியோதனனுக்கு கோவில் கட்ட வேண்டிய காரணம் என்ன? கர்ணனுக்கும் அஸ்வத்தாமனுக்கும் அங்கே சேர்த்து கோவில் கட்ட வேண்டிய சார், அவ்வளோ அழகான ஒரு ரிசர்ச் சார். அஜய் ஆனந்த நீலகண்டன் இந்த அஜயா புத்தகத்தில் கொடுக்குறாரு. மகாபாரத யுத்தம் தொடங்குது. மகாபாரத யுத்தம் தொடங்கினோடனையும் எல்லா நாட்டவர்களுக்கும் அலைன்ஸ் பேசுவதற்காக, ஒவ்வொரு இடங்களிலும் சென்று தங்களுக்கான மக்களை தேர்ந்தெடுப்பதற்காக, தங்களுக்கான ராஜாக்களோடு இணைந்து பயணிப்பதற்காக, இந்த மகாபாரத யுத்தத்தில் மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடத்துவதற்கு தங்களுக்கு துணையாக மற்ற ராஜாக்களை தேடிக்கொள்வதற்காக சேர நாட்டிற்கு பயணப்படுறாங்க. யார் யார் தெரியுமா? துரியோதனனும் அவருடைய உற்ற நண்பனான கர்ணனும் இன்னொரு உற்ற நண்பனான அஸ்வத்தாமனும் 3 பேரும் அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க. 3 பேரும் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். 3 பேரும் சேர நாட்டுக்கு பயணப்படுறாங்க. இந்த சேர நாடு அன்றிலிருந்து இன்று வரை எப்படி தெரியுமா? இந்த வர்ணாசிரமத்தை இறுகி பிடித்துக் கொள்பவர்கள். பிராமணர்களாக இருக்க வேண்டும், சத்திரியர்களாக இருக்க வேண்டும், வைசியர்கள், சூத்திரர்கள்னு இந்த வர்ணாசிரமத்தை பிடித்து கொண்டவர்கள். இந்த சூத்திரர்களை பார்த்தால் தீட்டு, தொட்டால் தீட்டு, இப்படியெல்லாம் அந்த வர்ணாசிரமம் வகுத்து வச்சுருந்தாங்க. அந்த காலகட்டத்தில், இப்போ மகாபாரதம் நடந்த துவாபர யுகம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த காலகட்டத்தில் இந்த கேரளாவில் அல்லது அந்த சேர நாட்டில் மிகப்பெரிய வர்ணாசிரமத்தினுடைய ஆதிக்கம் இருந்த காலம் அந்த காலம். அப்போ இந்த 3 ராஜாக்களும் போகிறாங்க. அங்கே 3 ராஜாக்களும் போகிறாங்க. ஒரு கிராமத்து வழியாக போகிறாங்க. இடுக்கி மாகாணத்தில் கூடிய ஒரு கிராமத்து வழியாக போகிறாங்க. 3 பேருக்கும் தாகம் எடுக்குது, பசி எடுக்குது. அந்த கிராமத்தில் போய் கேட்குறாங்க, யாராவது எங்களுக்கு தண்ணி கொடுக்க முடியுமா? எங்களுக்கு பசிக்குது, யாராவது சாப்பாடு போட முடியுமா? மகாராஜாக்கள் அப்படி தேசாந்திரியாக போகக்கூடிய அந்த நேரத்தில் எங்களுக்கு யார் வீட்டிலையாவது உணவு கிடைக்குமா? எங்கேயாவது உணவு கிடைக்குமா? எங்கேயாவது தண்ணீர் கிடைக்குமா? எங்களுக்கு தண்ணீர் தாகம் எடுக்குதுன்னு இவங்க கத்துறாங்க. இவங்களை பார்த்துட்டு எல்லா மக்களும் போய் குடிசையில் தங்களுடைய கதவுகளை சாத்திக்கிறாங்க. எல்லாரும் போய் குடிசையில் கதவை சாத்திக்கிறாங்க. இவங்களை பார்த்து பயந்து போகிறாங்க. கர்ணன் துரியோதனன்ட்ட கேட்குறாரு, என்னாச்சு? ஏன் நம்மளை பார்த்து பயப்படுறாங்க? நம்ம இவங்களுக்கு தீங்கு செய்யறதுக்காக வரலையே, நம்ம இவங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தானே வந்திருக்கோம். ஏன் நம்மை பார்த்து எல்லாரும் போய் கதவை சாத்திக்கிறாங்க? கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் ஆகுதுங்க, யாருமே எதுவுமே தரலை, நீங்கள் தண்ணி கூட எங்களுக்கு தரமாட்டீங்களான்னு இவர் கேட்குறாரு. அப்போ ஒரு வயதான பாட்டி ஒரு குடிசையிலிருந்து வெளியே வர்றாங்க. ஒரு ஜாடி நிறையாக அந்த பழங்கஞ்சி எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. பழங்கஞ்சி அவங்களுக்காக. இவங்க குடித்ததுக்கப்புறம் இவங்களுக்கான கொஞ்சம் உணவையும் கொடுக்குறாங்க. இந்த 3 பேரும் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த பாட்டி தலை குனிஞ்சு சொல்கிறாங்க, இனிமே நீங்கள் என் தலையை வெட்டிக்கலான்றாங்க. இனிமேல் நீங்கள் என் தலையை வெட்டிக்கலான்னு
இவங்க ஆச்சரியத்தோட கேட்குறாங்க, தாயே நீங்கள் என் உயிரை காப்பாற்றினவங்க, எங்கள் 3 பேருக்கும் உணவளித்தவங்க, எங்கள் அம்மா மாதிரி நீங்கள், என்னை பெற்ற தாய் மாதிரி நீங்கள் தண்ணீரும் உணவும் கொடுத்து எங்களுக்கான உணவு கொடுத்துருக்கீங்க. நாங்கள் ஏங்க உங்கள் தலையை வெட்ட போகிறோம்? நாங்கள் ஏங்க உங்களை காயப்படுத்த போகிறோம்? நாங்கள் ஏங்க உங்களை கஷ்டப்படுத்த போகிறோம்? நாங்கள் உங்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக தானே வந்திருக்கோம். நீங்கள் எங்களுக்கு உணவளித்தவங்க இல்லையா? நாங்கள் உங்களுக்கு நன்றியோடு இருக்க வேணாமான்னு துரியோதனன் கேட்குறாங்க. உணவளித்த ஒருவருக்கு நாங்கள் நன்றியோடு இருக்க வேணாமா? உங்களுக்கு என்ன குறைன்னு சொல்லுங்கள், அந்த குறையை நிறைவேற்றுவதற்காகத்தான் நான் வந்திருக்கேன். நான் அஸ்தினாபுரத்தினுடைய இளவரசன், நான் அரசனாக மாறினா உங்களுக்கான குறைகள் அத்தனையும் நான் நிறைவேற்றுவேன். அதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். நீ எங்கள் அம்மா மாதிரிங்கன்றாரு. இந்த 3 பேரும் அந்த தாயோடைய காலில் விழுகிறாங்க. அந்த காலை தொட்டு கும்பிடுறாங்க. உணவளித்ததுக்காக காலை தொட்டு கும்பிடுறாங்க. அந்த கிராமமே அதிசயமாக பார்க்குறாங்க. கிராமமே வெளியே வர்றாங்க, அதிசயமாக பார்க்குறாங்க. ஏன்னா ராஜகுமாரர்களாக ராஜ உடையில் இருக்கக்கூடிய ஒரு சத்திரியர்கள், அந்த காலத்தில் தாழ்த்தப்பட்டவர்களாக நினைக்கப்பட்ட சூத்திரர்களினுடைய காலில் விழுந்து வணங்குகிறார்கள்ன்றத அத்தனை பேரும் அவ்வளோ ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. அந்த காலகட்டம் அப்படிப்பட்ட காலகட்டமாக இருந்தது. சூத்திரர்களை தொட்டு விடக்கூடாது, நிஷதர்களை பார்த்து விடக்கூடாது, இப்படியெல்லாம் வரைமுறை வச்சிருந்த வர்ணாசிரமம் அப்படி இருந்த அந்த சேர நாட்டில் ஒரு ராஜகுமாரனான துரியோதனனும் அஸ்வத்தாமனும் கர்ணனும் அந்த தாயினுடைய காலை தொட்டு கும்பிடுறாங்க, அவர்களை தெய்வமாக வணங்குறாங்க. இப்போ அந்த கிராமத்தினரெல்லாம் அப்படி கண்ணீர் விட்டு சொல்கிறாங்க, இத்தனை நாட்கள் ராஜாக்கள் வந்தால் நாங்கள் ஏன் தெரியுமா உள்ளர போய் ஒளிஞ்சுப்போம், நாங்கள் அவங்கள பார்த்துட்டாலோ அவங்க எங்களை பார்த்துட்டாலோ எங்கள் தலையை வெட்டிடுவாங்க. ஏன்னா வர்ணாசிரமம் அப்படி தான், நாட்டினுடைய ரூல்ஸ் அப்படி தான், எங்கள் தலையை வெட்டிடுவாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டு தான் நாங்கள் எல்லாரும் போய் உள்ளர ஒளிஞ்சுக்கிட்டோம். ஆனால் முதலாக ஒரு ராஜ உடையில், முதலாக ஒரு சத்திரிய வம்சத்திலிருந்து ஒரு ராஜ உடையில் ஒரு இளவரசனினுடைய அமைப்பில் நாங்கள் ஒரு மனிதனை பார்த்தோம், ஒரு மனிதத்தை பார்த்தோம். எங்களையும் மனிதர்களாக நினைத்து சமமாக பேசக்கூடிய மக்களை பார்த்தோம். எங்களையும் சமமாக நினைத்து அன்பு காட்டக்கூடிய உள்ளங்களை பார்த்தோம். நீங்கள் மனித வடிவில் வந்த தெய்வங்கள்னு அந்த ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் துரியோதனனையும் கர்ணனையும் அஸ்வத்தாமனையும் வணங்குறாங்க. இவர்களும் அவர்களோடு இணைந்து அந்த நாளை செலவழிக்கிறாங்க. அத்தனை பேரிடமும் அன்பாக இருக்காங்க. துரியோதனனும் கர்ணனும் அஸ்வத்தாமனும் அந்த கிராமத்திற்கு வந்த அந்த சம்பவத்தை, இவர்களோடு பேசிய அந்த சம்பவத்தை, அந்த தாயினுடைய காலில் விழுந்து வணங்கிய அந்த சம்பவத்தை நினைவுபடுத்துவதற்காகவே, எல்லோருக்கும் தெரிவிப்பதற்காகவே கேரளா மாநிலத்தில் அந்த போர்வழி என்ற இடத்துல மலநாடு என்ற அந்த கோவிலை கட்டி, துரியோதனனுக்காக அந்த கோவிலை கட்டி, அஸ்வத்தாமனுக்காக அந்த கோவிலை கட்டி, கர்ணனுக்காக அந்த கோவிலை கட்டி இன்றும் வழிபாடு நடந்து வருகிறது. என்றைக்கு துரியோதனன் அந்த கிராமத்திற்கு வந்தாரோ அந்த கிராமத்திற்கு வந்த நாளை இவர்கள் இன்றும் திருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். வருடம் துரியோதனனுக்கான விழா அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. துரியோதனனை கடவுளாக வணங்கி கொண்டிருக்கிறார்கள் ஒரு கிராமத்தினைச் சேர்ந்த அத்தனை பேரும். அப்படி பார்க்கையில் துரியோதனன் என்கிற அந்த மகாராஜா, துரியோதனன் என்கிற அந்த ஆளுமை, துரியோதனன் என்கிற அந்த சிறப்பு மிக்க மனிதன் உண்மையிலேயே ஒரு நாட்டிற்காக ஆசைப்பட்டவரா, சொத்திற்காக ஆசைப்பட்டவரா, அல்லது புகழுக்காக ஆசைப்பட்டவரா, இல்லை வர்ணாசிரமத்திற்கு எதிராக நின்றவரா, மக்களை மக்களாக சமமாக பார்த்தவரா? எதற்காக துரியோதனன் இந்த மகாபாரத யுத்தத்தில் சண்டை போட வேண்டும்? எதற்காக துரியோதனன் தனது சித்தப்பாவின் மகன்களான பாண்டவர்களோடு ஏன் அவர் போரிட வேண்டும்? இத்தனை கருணை கொண்டு இருக்கக்கூடிய அந்த துரியோதனன், யாரென்றே தெரியாத ஒரு பாட்டியின் காலில் விழுந்து வணங்கக்கூடிய துரியோதனன், சொந்த தம்பிகளோடு சண்டை போடும் அளவிற்கு கருணையற்றவராக இருந்தாரா? உண்மையிலேயே துரியோதனனுடைய மனநிலை எப்படி இருந்தது? ஆனந்த நீலகண்டன் இந்த கட்டுரையை முடிக்கும் போது சொல்கிறார், துரியோதனன் என்பவர் எதற்கும் ஆசைப்படாதவராகவும் வர்ணாசிரமத்திற்கு எதிராக இருந்தார் என்றும், இந்த வர்ணாசிரமத்திற்கு யாரெல்லாம் ஆதரவு தெரிவித்தார்களோ அதை எதிர்த்து நின்று மனிதனை மனிதன் சமமாக பார்க்க வேண்டும் என்ற கருத்தில் துரியோதன மகாராஜா இருந்தார் என்று ஆனந்த நீலகண்டன் தன்னுடைய ரோல் ஆஃப் டைஸ் என்கிற இந்த புத்தகத்தில் மிகப்பெரிய இந்த சம்பவத்தை சொல்லி துரியோதனன் அவர்களுடைய பார்வையிலிருந்து மகாபாரதத்தை சொல்கிறார். இந்த மகாபாரதம் என்பது வாசிப்பவரின் சிந்தனையில் இருக்கிறது. மகாபாரத கதைகள் என்பது சிந்திப்பவரினுடைய மனநிலையில் இருக்கிறது. இப்படியான பல கதைகளை நீங்களும் தெரிந்து கொள்ள என்னுடைய 1 நிமிட கதை என்கிற இந்த புத்தகத்தையும் தொடர்ந்து நீங்கள் வாசிக்கலாம். அதே போல்
இந்த புத்தகத்தை பெறுவதெல்லாம் எப்படி, இந்த கதைகளை எல்லாம் தெரிந்து கொள்வது எப்படி என்ற இந்த கேள்விக்கு கீழே இருக்கிற இந்த தொலைபேசி எண்ணையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னோடும் நீங்கள் அதிகமாக இந்த தொலைபேசி எண்ணின் மூலமாக கதைக்கலாம். மகாபாரதத்தை பற்றி நாம் இன்னும் அதிகம் சிந்திக்கலாம். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த பாரதத்தை, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த யுத்தத்தை, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கக்கூடிய நல்லதை கெட்டதை ஆராய்ந்து குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குலன்வார் வள்ளுவர். அப்படி நல்லதையும் பார்த்து தீயதையும் பார்த்து எது சரி, நம் வாழ்க்கைக்கு எது சரி வரும் என்பதை உணர்ந்து அதை பின்பற்றக்கூடிய மிகப்பெரிய முயற்சி தான் இந்த மகாபாரத கதைகளினுடைய முயற்சி. இந்த மகாபாரத கதைகளை தொடர்ந்து கேளுங்கள். இது உங்கள் வாழ்வில் மாற்றக்கூடிய சிந்தனையை தரும். இந்த மகாபாரத கதைகள் வாழ்வில் நம்மை வழிநடத்தக்கூடிய கதைகளாக அமையும். இந்த மகாபாரத கதைகள் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, நமக்கு ஒரு சவால்கள் வரும்போது இந்த கதைகள் அதற்கு தீர்வாக அமையும். இந்த கதைகளை எங்களுடைய இந்த ஈதல் தமிழ் சேனல்லையே ஒரு அழகான ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம். எல்லா மகாபாரத கதைகளையும் தொடர்ந்து இந்த கதைகள் உங்கள் வாழ்க்கைக்கான வழி நடத்தட்டும். நன்றி, வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன்.